துபாய் சென்றுள்ள முதலமைச்சர் மு க ஸ்டாலின் 2600 கோடி ரூபாய் மதிப்புள்ள 3 புரிந்துணர்வு ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டுள்ளார். 2030ஆம் ஆண்டுக்குள் தமிழ்நாட்டை $1 டிரில்லியன் அமெரிக்க டாலர் பொருளாதாரமாக மாற்றிடும் வகையில் செயல்பட்டு வருவதாக அவர் தெரிவித்துள்ளார். துபாய்க்கு அரசுமுறை பயணமாக சென்றுள்ள முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அங்குள்ள தொழிலதிபர்களை சந்தித்து உரையாடினார். அப்போது 2600 கோடி ரூபாய் மதிப்புள்ள 5 புரிந்துணர்வு ஒப்பந்தங்களில் அவர் கையெழுத்திட்டார். நோபல் குரூப் ஆஃப் கம்பெனி ஸ்டீல் பிளான்ட் நிறுவனத்துடன் 1000 கோடி ரூபாய் மதிப்பில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தாகி உள்ளதாகவும், இதன் மூலம் 1000 பேருக்கு வேலை கிடைக்கும் என்றும், ஒயிட் ஹவுஸ் இன்டகிரேட்டட் சிவிங் பிளான்ட் நிறுவனத்துடன் 500 கோடி ரூபாய் முதலீட்டிற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தாகி உள்ளதாகவும், இதன் மூலம் 3000 பேருக்கு வேலை கிடைக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோன்று டிரான்ஸ்வேர்ல்டு லாஜிஸ்டிக்ஸ் நிறுவனத்துடன் 100 கோடி ரூபாய்க்கான முதலீடு தொடர்பாக ஒப்பந்தம் கையெழுத்தாகி உள்ளதாகவும், இதன் மூலம் 1000 பேருக்கு வேலை கிடைக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னதாக ஐக்கிய அரபு அமீரக முதலீட்டாளர்கள் மத்தியில் உரையாற்றிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் 2030ஆம் ஆண்டுக்குள் தமிழ்நாட்டை $1 டிரில்லியன் அமெரிக்க டாலர் பொருளாதாரமாக மாற்றிவிடும் வகையில் தொலைநோக்கு பார்வையுடன் செயல்பட்டு வருவதாக கூறினார். அந்த இலக்கினை அடைவதற்காக தமிழ்நாட்டின் உள்கட்டமைப்புகளை மேம்படுத்துதல், பணியாளர்களின் திறனை மேம்படுத்துதல், வருங்கால தொழில் வளர்ச்சியை கருத்தில் கொண்டு அதற்காக பணியாளர்களை தயார்படுத்துதல் போன்ற பல முன்னேற்ற நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாகவும் முதலமைச்சர் குறிப்பிட்டார். தமிழ்நாடு வணிக மற்றும் வர்த்தக வாய்ப்புகள் நிறைந்த ஒரு மாநிலம். கிட்டத்தட்ட 7.5 கோடி மக்களை கொண்டிருக்கக்கூடிய மாநிலம். 2030ஆம் ஆண்டுக்குள் தமிழ்நாட்டை $1 டிரில்லியன் அமெரிக்க டாலர் பொருளாதாரமாக மாற்றிடக்கூடிய வகையில் ஒரு தொலைநோக்கு பார்வையோடு நாங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். தமிழகத்தில் முதலீடுகளை செய்வதற்கான வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் அதிகம் என்று தெரிவித்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின், தமிழ்நாட்டில் உள்கட்டமைப்பு மேம்பாடு மற்றும் ரியல் எஸ்டேட் வணிகத்திற்கு மிகப்பெரிய வாய்ப்புகள் இருப்பதாகவும் குறிப்பிட்டார். சுற்றுலாத்துறையிலும் விருந்தோம்பல் துறையிலும் வாய்ப்புகள் கொட்டி கிடப்பதாகவும், வேளாண்மை துறையை பொறுத்தவரையில் குளிர்பதன கிடங்குகள், சேமிப்பு கிடங்குகள் ஆகியவற்றின் தேவை உள்ளதாகவும் முதலமைச்சர் தெரிவித்தார். தமிழ்நாட்டில் உட்கட்டமைப்பு மேம்பாடு மற்றும் ரியல் எஸ்டேட் வணிகத்திற்கு மிகப்பெரிய வாய்ப்புகள் இருக்கு. அது மட்டுமா, சுற்றுலாத்துறையிலும் விருந்தோம்பல் துறையிலும் எங்கள் மாநிலத்தில் வாய்ப்புகள் கொட்டி கிடக்கு. வேளாண்மை துறையை பொறுத்தவரையில் குளிர்பதன கிடங்குகள், சேமிப்பு கிடங்குகள் ஆகியவற்றின் சேவை எங்களுக்கு இருக்கு. தொழில் புரிவதற்கும் முதலீடுகள் மேற்கொள்வதற்குமான அழைப்புகளுக்கு எங்கள் கதவுகள் எப்பொழுதும் திறந்திருக்கும். மின்னணுவியல் துறையை பொறுத்தவரையில் மின் வாகனங்கள், மின்னேற்றி நிலையங்கள் போன்றவற்றில் முதலீடுகள் வரவேற்கப்படுவதாகவும் முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டின் 2வது பெரிய துறைமுகமான தூத்துக்குடி துறைமுகத்தில் சர்வதேச அரைக்கலன் பூங்காவிற்கு சில வாரங்களுக்கு முன்பு அடிக்கல் நாட்டியதை சுட்டிக்காட்டிய முதலமைச்சர், இந்த அரைக்கலன் பூங்கா நம்பிக்கையுடன் முதலீடு செய்வதற்கு உகந்தது எனவும் குறிப்பிட்டார். 1150 ஏக்கர் பரப்பளவில் தூத்துக்குடியில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த பூங்காவில் முதலீடுகளுக்கான வாய்ப்புகள் மிக அதிக அளவில் இருக்கு. 70-80 விழுக்காடு மூலப்பொருட்கள் தேவையை அங்கேயே பூர்த்தி செய்கிற வகையில் முழு சூழல் அமைப்பையும் அந்த பூங்காவில் உருவாக்க நாங்கள் திட்டமிட்டிருக்கிறோம். அடிக்கல் நாட்டின அன்னைக்கு அந்த அரைக்கலன் பூங்காவில் $375 மில்லியன் அளவுக்கு முதலீடுகள் ஈர்க்கப்பட்டிருக்கிறது. நம்பிக்கையுடன் முதலீடுகளை மேற்கொள்வதற்கான தகுந்த இடம் எங்களது தூத்துக்குடி சர்வதேச அரைக்கலன் பூங்கா, ஃபர்னிச்சர் பார்க். உற்பத்தி சேவைகள் உட்பட பொருளாதாரத்தின் எந்த துறையிலும் முதலீடுகளை ஈர்ப்பதும், தமிழ்நாட்டை உலகளாவிய முதலீட்டு மையமாக மேம்படுத்துவதுதான் எங்களுடைய குறிக்கோள்.